பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். மனித வாழ்வை கடக்கும் வழி. ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்த நல்லவர்களை கண்டோம். ஆனால் இன்று நேரத்திற்கு தகுந்தாற்போல் ஒப்பீடுகள் செய்து வாழும் பிரிவினை மனிதர்களையே அதிகம் காண்கின்றோம். நம்மிடம் ஏதேனும் தேவைப்பட்டால் நம்முடைய முகம் தேடுகிறார்கள். எதுவும் தேவையில்லை என்றால் முகத்தை மறந்து விடுகிறார்கள். ஏன் முகவரியையே தொலைத்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. எது எப்படியாயினும் எல்லாம் பேரண்ட விதிப்படி சரியாகவே நடக்கின்றது என்பதும் உண்மை. வினையின் பதிவால் அதற்கொப்ப மனிதர்களிடம் ஆங்காங்கே பிறந்து உறவாக நட்பாக தொடர்பில் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் வினையை முழுமையாக்கிக் கொள்ளவே பயணப்படுகிறார்கள். இங்கு காணும் இன்பமே துன்பமாகியும் துன்பமே இன்பமாகியும் வருகிறது என்ற புரிதல்கள் இல்லாததால் தான் மனித வாழ்வை கடக்க முடியாமல் பிறவி சங்கிலியில் உழன்று வருகின்றார்கள். ஒரு ஆன்மாவானது பல துன்பங்களை கண்டு மறத்து போன பின்புதான் இந்த மனித வாழ்வின் கொடுமையை உணர்ந்து இனி இங்கு பிறக்கவே கூடாது என்ற நிலைப்பாடுக்கு வருகின்றது. அப்போதுதான் மனம் தனிமை வாழ்வே போதும் என்றாகிவிடுகிறது. இங்கு வாழ்ந்தது போதும் என்ற உணர்வு பெருக்கெடுக்கும் போதுதான் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவ ஞானம் வளர்கிறது. அதுவே மனித வாழ்வை கடக்கும் வழியாகவும் அமைகிறது. அதன் பின்னர் எந்த பற்றுக்களையும் எந்த உறவுகளையும் எந்த நட்புகளையும் இழுத்து பிடித்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் விலகிச் செல்வோரை தடுக்கக்கூடாது என்றும் மனதில் தெளிவு பிறக்கின்றது. அப்படி இழுத்து பிடித்தால் நிறைவில் நாம் தான் காயப்படுவோம் என்ற தெளிவும் பிறந்து விடுகிறது. உண்மை யாதெனில் நமக்கென்று உள்ளது ஒருபோதும் நம்மை விட்டு விலகிப் போகாது. நமக்கு அல்லாததாக இருந்தால் நாம் எவ்வளவுதான் போராடினாலும் அது நம்மை புரிந்து கொள்ளாமல் விலகிச் சென்றுவிடும். அதனால் இங்கு விலகிச் சென்ற யாரை நினைத்தும் நம்முடைய நிம்மதியை இழந்துவிடக்கூடாது. ஆக இங்கு நன்றியை யார் வேண்டுமானாலும் மறக்கலாம். ஆனால் இந்த பேரண்டம் ஒரு நாளும் மறக்காது. அத்தகு விசித்திரமான அதீத அற்புதமான நம்ப முடியாத இயல்புடைய பேரண்டமானது செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்துவிடும். எல்லா உயிர்களின் தன்மையிலும் செயல்படுகின்ற பேரண்ட இரகசியத்தை எல்லோராலும் துளைத்து பார்த்துவிட முடியாது. அந்த பேரண்ட பிரம்மாண்டத்திற்கு முன்னால் நன்றியோடு மண்டியிட தெரிந்து கொண்டால், அதனுள் நாம் சரணாகதி அடைந்தால் மனித வாழ்வை கடக்கும் ஞான நிலை நம்முள் உதிக்கும். பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை பணம் சம்பாதிப்பது, சாப்பிடுவது, மலம் கழிப்பது, இனப்பெருக்கம் செய்வது, பொழுதை போக்குவது என்ற குறுகிய வட்டத்தில் தான் இருக்கிறது. இதில்தான் எத்தனை போட்டி, பொறாமை, கூச்சல், குழப்பம் எல்லாம் நிலவுகிறது. அதில் யார் பெரும் பணம் படைத்தவர்கள் அவர்களோ அவர்கள் பெரிய மனிதர்கள். இன்னும் ஆடம்பரமான வசதியான வீடு, பங்களா, கார் எல்லாம் வைத்திருப்பவர்கள் சாதித்தவர்கள். இதற்கு மேலாக இந்த மனித வாழ்வில் பூமியில் பிறந்ததற்கான அர்த்தம் ஏதாவது தெரியுமா என்றால் எதுவுமே இல்லை என்பார்கள். இப்படி நாமும் இந்த சராசரி மனித மந்தை கூட்டத்தில் ஒருவனாகிவிடலாமா? மனித வாழ்வை கடக்க வேண்டுமெனில் நாம் விழிப்புடன் இந்த நரக வாழ்வை விட்டு தப்பிக்க வேண்டும். அதற்கு நாம் பிற ஆன்மாக்களை தன் ஆன்மாவாக பார்க்க வேண்டும். அப்போது அதீத சோதனைகள் வரும். ஆனாலும் பிறரிடம் எதிர்பார்ப்பின்றி வாழ வேண்டும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை தனித்தும் எதிர்த்தும் போராடும் துணிவுடன் இருக்க வேண்டும். அன்பு செலுத்துகின்ற இடத்தில் கூட நம்முடைய சுயமரியாதையை இழக்க நேரிடும். எனவே எதுவும் நிரந்தரம் இல்லை என்று பயணிக்க வேண்டும்.
இங்கு எதுவுமே எல்லாம் ஒரே நாளில் கிடைத்து விடாது. ஆனால் ஒரு நாள் கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் என்று அமைதியுடனும் பொறுமையுடனும் பயணிக்க வேண்டும். மேலும் இந்த வாழ்வில் நமக்கு மட்டும் எல்லாம் தள்ளிப் போகின்றதே என்று கவலைப்படாமல் நல்ல தரமான செயல்களுக்கு காலமானது தாமதமாகத்தான் பதில் சொல்லும் என்று தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் நம்முடைய செயல்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். இங்கு நம்முடைய தோள்களின் மீது ஏறி நின்று சிலர் அவர்களை உயரத்தில் காட்டிக்கொள்ள வருவார்கள். அப்படி நம்மை புகழ்ந்து பேசி மாற்ற நினைக்கும் மனிதர்களை முதலில் உணர வேண்டும். அந்த பிம்பத்தை உடைத்துக் கொண்டு நம்முடைய உண்மையான உயரத்தை தனித்து நின்று காண முயல வேண்டும். இங்கு என்னதான் பிறருக்கு அறிவுறுத்தி நல்ல செயல்களை சேர்ந்து செய்தாலும் தனிமை தவத்தில் செய்வதுதான் சிறப்பு என்பதும் புரிய வரும். தனிமைக்கு என்று ஒரு வசீகரம் உண்டு. அது நம்மிடமே கேள்விகள் கேட்டு நம்மிடமே பதிலையும் பெற்று நம்மையே சிந்தனை சவுக்கால் அடிக்கும் விசித்திரம் கொண்டது. அது தருகின்ற தெளிவை போன்று யாரும் தந்துவிட முடியாது. அதுதான் நம்முள் ஞானத்தை விதைக்கும் ஆயுதமாகும். அந்த ஞான நிலையில் நாம் பயணப்படும் போதுதான் நம்மை சுற்றிலும் நமக்கு உள்ளேயும் பேரண்டம் நடத்தும் அருள் லீலைகளை முழுமையாக நம்மால் உணர முடியும். நம்மை சுற்றி நடப்பதை நடக்கப் போவதையும் உணர முடியும். யார் யாராக இருக்கிறார்கள் என்பது எல்லாம் புரிந்த பின்பு கிடைக்கின்ற முழுமையான அமைதியும் தனிமையும் தான் ஞான வாசலை திறந்து பேரின்ப வாழ்விற்கு வரவேற்கும். அதன்பின் ஞான நிலையில் பயணிக்க வேண்டிய கடமையை உணர்ந்து இன்ப துன்பங்களை சமமாக பாவித்து நம்மால் இயன்ற நல்ல தொண்டுகளை செய்ய துவங்கி விடுவோம். நாமே பலருக்கு ஆன்ம விளக்காகவும் அருள் விளக்காகவும் இருக்க கடவோம். அருள் ஞானம் பெறாமல் பற்றுக்களின் மீது பற்றுக்கள் வைத்து பக்தி சமய சடங்கு சம்பிரதாயங்கள் செய்து தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு பரமனை சேராதோர் வரிசையில் நாம் இருக்க மாட்டோம். உலக வாழ்வில் நம்முடைய மெய்யை கொண்டு மெய்யை உணர்ந்து வாழ வேண்டும் என்று புரிந்து வாழ்வோம். நம்முடைய செயல்களால் யாருக்கும் தொல்லைகள் தராமல் தனித்த வாழ்வை வாழ்வோம். வருவதை ஏற்றுக்கொண்டு இருப்பில் மகிழ்வுடன் நம்முடைய வாழ்வும் வழியும் பிறநலன் பேணும் அறவாழ்வை வாழத் துவங்கிவிடுவோம். அப்படி அறவாழ்வு வாழும்போது இறையுடன் ஒன்றும் தூய அறமான துறவரமே வாய்க்கும். அதன் பின்பு நாம் யாராலும் தேடப்பட மாட்டோம். அப்படி தேடப்படவில்லை எனில் அதில் நாம் மகிழ்ச்சி அடைவோம். அதாவது கண் பார்வை நாம் பார்க்காமல் இருப்பதற்கல்ல, மூக்கினை நாம் நுகராமல் இருப்பதற்கல்ல, செவியை நாம் அடைத்துக் கொள்வதற்காக அது அல்ல. அனைத்தும் நம்மை நாம் உணர்ந்து வாழ்வதற்கே பேரண்டத்தால் கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். இந்த சமூகத்தில் நிகழும் யாவையும் கூர்ந்து பார்த்து கவனித்து கேட்டு நுகர்ந்து பார்த்து அவற்றில் நமக்கென்று ஏதாவது இருக்கின்றதா என்று ஆராய்ந்து அதனை கிரகித்து செயல்படுவதுதான் அறிவாகும். அந்த அறிவை நம்முடைய அகத்துள் பொருத்தி பார்க்கும்போதுதான் அறம் சார்ந்த மெய்ஞானத்தை உணர முடியும். அத்தகு ஞானத்தினால் சமூகத்திற்கு நன்மை செய்யும் போது அறமானது சித்தத்தை நல்கும். அந்த சித்தம் பலரின் பித்தம் போக்கி புத்தமாக்கும், மனித வாழ்வை கடக்கும் மந்திரமாகும். ஆக இந்த நிமிடத்திலிருந்து சிலவற்றை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். யாரிடமும் பேதம் காணாமல் எதிர்பார்ப்பில்லாத அன்பு செலுத்தி எல்லோரும் ஆன்மாவாக பாவிக்க வேண்டும். சாதி மதம் பணம் என்ற முப்பேயின் மூலம் நம்மை நாமே உயர்ந்தவர் என்று கருதாமல் வாழ வேண்டும். நம்மிடம் யார் உதவிகள் கேட்டு வந்தாலும் எந்த எதிர்பார்ப்புமின்றி நம்மால் இயன்றதை உதவ வேண்டும். நல்ல நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும். எல்லோரும் நல்லவர்களே, அவரவர் வினை அப்படி இருப்பதால் அவர்கள் அப்படித்தான் என்று கருதி அவர்களையும் ஆன்மாவாக வணங்கி ஒதுங்கி நிற்க வேண்டும். அப்போது நமக்குள் வஞ்சம், கர்வம், ஆணவம், அகந்தை, வெற்றி, தோல்வி, பொறாமை என்ற எந்த உணர்வும் ஏற்படாது.
அப்போது நம்முடைய செயலில் நல்ல வேறுபாடுகளை உணர முடியும். அதன்பின் பேரண்டத்தால் எல்லாம் ஓதாமல் உணர்த்தப்படும். இறை ரகசியம் தன்னாலே ஆட்கொண்டுவிடும். மனித பிறவி அறுத்து மாமனிதராக, மகானாக, ஞானியாக, யோகியாக மாறலாம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.